தபோவாணி தபோவாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தபோவாணி, சான்றோர்களால் நடத்தப்படும் முதல் இணைய வானொலி. இது ஒரு கலங்கரை விளக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடன் உமா அனந்த். ஹாய், ஹலோ டேஸ், நமஸ்காரம், வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை கேட்க போகிறோம். சாக்ஷாத் பரமேஸ்வர அவதாரம், அபார கருணாமூர்த்தி, திரிகால ஞானி, நடமாடும் தெய்வம், இப்படி பல பேர் நம்ம ஸ்மரிக்கிற மகா பெரியவா அவரை தரிசனம் பண்ணி பலன் அடைஞ்சவா பல கோடி பேர் இருக்கா. அவர் தரிசனம் பண்ணினாலே கிடைக்கக்கூடிய ஆனந்தம், கிடைக்கக்கூடிய லாபம், அவருடைய அனுகிரகம், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு இருக்கு. தீராத பல வியாதிகளை தீர்த்திருக்கார். பல காலங்களாக தீராத கஷ்டங்களை தீர்த்திருக்கார். அவர் வெறும் மடாதிபதியாக மட்டும் இல்லாமல், வெறும் மகானாக மட்டும் இல்லாமல், சாதாரண மனுஷங்களோட கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு நிவர்த்தி கொடுத்துருக்கார், நிவாரணம் பண்ணியிருக்கார். எத்தனையோ ஜனங்கள் அவர் தரிசனம் பண்ணி லாபம் அடைஞ்சிருக்கா. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அனுகிரகம் எல்லாமே அவர் தரிசனம் பண்ண எல்லாருக்கும் நிச்சயம் இருக்குது. நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு இவ்வளவு நல்ல அனுபவம்லாம் இருந்ததுன்னா, மகா பெரிவாள் தரிசனம் பண்ணி இவ்வளோ அனுகிரகம் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, நம்மளோட மேல லெவலில் இருக்கிற மகா புருஷர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம புது பிரிவான்னு சொல்கிற ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவரும் தன்னோட அனுபவத்தை, மகா பெரிவாளை சந்தித்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். அதை கேட்கலாம். இந்த அனுபவம் பற்றின டீட்டெயில்ஸ் மகா பெரியவாள் தரிசன அனுபவங்கள் புஸ்தகத்தில் டிஎஸ் கோதண்டராமா சர்மா தொகுத்து வெளியின இந்த புஸ்தகத்தில் வானதி பதிப்பகம் பப்ளிஷ் பண்ண இந்த புக்கில் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் புது பெரியவா சொல்கிற அனுபவத்தை கேட்கலாம் வாங்க. நான் விழுப்புரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது ஆச்சாரிய சுவாமிகள், அதாவது மகா சுவாமிகள், காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் நான் அவர்களை முதன் முறையாக தரிசித்தேன். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பையனாவது வேதம் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி என்னுடைய பெற்றோர் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகளை வணங்கி, என் பையனுக்கு பூணல் போட்டு வைக்க வேணும், அவனையும் வேதம் படிப்பதற்கு தயார் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து கொண்டார்கள். ஆச்சாரிய சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது, அதற்குள் பூணூல் போட்டு அங்கே அழைத்து வந்து விடு, அங்கேயே இந்த பையனுக்கு வேத பாடத்தை ஆரம்பித்து வைக்கலாம் என்று அருளாசி வழங்கினார்கள். இதுதான் முதல் சந்திப்பு. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு அடுத்த முகூர்த்த வேளையில் ஸ்ரீ மகா சுவாமிகளுடைய பூர்வாசிரம கடைசி சகோதரர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் மூலம் அந்த அம்மன் சன்னதியிலேயே, பூஜை செய்யும் சந்நிதியிலேயே வேத பாட சிக்ஷையை ஆரம்பித்து வைத்தார்கள்.
பிறகு திருவிடை மருதூருக்கு என்னை அனுப்பினார்கள். என்னுடைய ஆசிரியர் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடன் வழியில் சிதம்பரத்துக்கு சென்று ஸ்ரீ நடராஜ பெருமாளை தரிசித்துவிட்டு திருவிடைமருதூர் போய் சேர்ந்தேன். என் பெற்றோர் விழுப்புரத்திலேயே தங்கிவிட்டார்கள். என்னுடைய 13வது வயது வரை திருவிடைமருதூரில் வேதம் படித்து வந்தேன். ஆச்சாரிய சுவாமிகள் காஞ்சிபுரம் யாத்திரையை எல்லாம் முடித்து கொண்டு திரும்பவும் திருவிடைமருதூர் வந்து சேர்ந்தார்கள். சுமார் 1 வருட காலம் அவர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். நான் வேதம் படிப்பதை பூர்த்தி செய்கிற நேரம், அப்படிப்பட்ட வேளைகளில் என் பெயர் மற்றும் ஊர் படித்த படிப்பு பற்றி எல்லாம் அடிக்கடி விசாரிப்பார்கள். ஒரு நாள் சுவாமிகள் திருவிடைமருதூருக்கு அருகில் உள்ள கோவிந்தபுரம் என்ற ஊருக்கு சென்றிருந்தார்கள். அங்கே ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்ற பெயர் பெற்ற பெரிய மகானின் சமாதி உள்ளது. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை அலங்கரித்த பெரியவர்களின் சமாதி அது. ஆச்சாரிய சுவாமிகள் அங்கே அடிக்கடி சென்று விடுவார்கள். நானும் சுவாமிகளுடன் செல்வேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஆச்சாரிய சுவாமிகள் திடீரென்று ஒரு நாள் ஸ்ரீமடத்துக்கு வருகிறாயா என்று கேட்டார்கள். நான் தான் தங்களுடன் வந்து கொண்டிருக்கிறேனே என்று சொன்னேன். அப்படி அல்ல, என்னைப் போல நீயும் வருகிறாயா என்று கேட்டார். அப்போதுதான் சுவாமிகளின் மனது என்ன எண்ணம் இருந்தது என்று புரிந்து கொண்டேன். என் பெற்றோரை கேட்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே என் பெற்றோரையும் ஊரிலிருந்து வரவழைத்து அவர்களையும் கேட்டார்கள். சுவாமிகள் வேதம் படிப்பதற்கு பையனை விட வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படியே செய்தோம். இப்போது ஸ்ரீமடத்திலேயே சுவாமிகளாக சேர்க்க விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள். தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் என்று பெற்றோர் தெரிவித்தனர். ஆகவே ஆச்சாரிய சுவாமிகள் எப்போது என்னை விழுப்புரத்திலே கண்டார்களோ அப்போதே என்னை இந்த பீடத்துக்கு வாரிசாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்துவிட்டது என்பது புரிந்தது. என்னுடைய 14ஆம் வயதில் ஸ்ரீமடத்துக்கு நான் வரவேண்டும் என்ற சுவாமிகள் தீர்மானித்திருந்தார்கள். அப்போதிலிருந்தே கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்கும்படி ஸ்ரீமடத்தில் ஏற்பாடு செய்து விட்டார்கள். 17 வயது வரை இம்மாதிரியான பாடங்களையே கற்று வந்தேன். சுவாமிகள் ஒரு நாள் என்னை அழைத்து அகில இந்திய யாத்திரை சென்று வா என்று உத்தரவிட்டார்கள். என் பெற்றோருடன் ரயில் மூலமாக இந்தியாவில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் சேத்திரங்களுக்கும் யாத்திரை சென்று வந்தேன். 18 வயது முடிந்தவுடன் என்னுடனேயே கொஞ்ச நாள் இரு என்று காஞ்சிபுரத்திலேயே தம்முடன் வைத்து கொண்டார்கள். ஓராண்டு காலம் அவ்வாறு அங்கே கழிந்தது. எனக்கு 19ஆம் வயது தொடங்கியதும் காஞ்சிபுரத்திலேயே, அதாவது 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி சர்வ தீர்த்தக்கரையில் உள்ள முக்தி மண்டபத்தில் பூர்வாங்கமான வைதிக காரியங்களை முடித்துக்கொண்டு காலை சுமார் 10 மணிக்கு குளத்து நீரில் நின்ற நிலையில் இருந்த எனக்கு பெரியவர்கள் சந்நியாச தீட்சையும் பின்னர் ஸ்ரீ விஸ்வேஸ்வரர் சன்னதியில் மகா வாக்கிய உபதேசமும் செய்து என்னை சுவாமிகளாக தயாராக்கினார்கள். இப்படித்தான் பெரிய ஆச்சாரிய சுவாமிகளுடன் எனக்கு ஏற்பட்ட தொடர்பு.
So, Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவான். தபோவாணி 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 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ www.i-radiolive.com உடன் இணையுங்கள். Welcome Nayas after the break. ஸ்ரீமடம் வரைக்கும் வந்து என்னையும் சுவாமிகளாக ஆக்கியது. எனக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்பதற்காக சந்நியாச ஆசிரமம் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் நாள் புலவர்களையும் பண்டிதர்களையும் கூட்டி என்னையும் கூடவே வைத்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். சந்திரசேகரர், மகாதேவர் என்கிற பெயர்கள் 5-6 தலைமுறையாக இந்த பீடத்தில் மாற்றி மாற்றி சூட்டப்பட்டு வந்தன. அதன் தொடர்பாக இருக்கலாமா அல்லது முற்றிலும் புதிதாக வேறு பெயராக வைக்கலாமா என்பது பற்றிதான் ஆலோசனை. நான் ஸ்ரீமடத்துக்கு பங்குனி மாதத்தில் வந்து சேர்ந்தேன். அடுத்து சித்திரை வைகாசி மாதங்களில் பெரியவர்களுடைய பிறந்த தினம், அப்போது அவர்களுடைய 60 ஆண்டு நிறைவு பெறுகிற ஆண்டாகவும் அமைந்தது. அந்த ஆண்டின் பெயர் ஜெய. சந்திரனுடைய நிலையை அனுசரித்து வரக்கூடிய சாந்திரமான முறைப்படி பங்குனி மாதத்திலேயே ஸ்ரீராமநவமி விழா ஆரம்பம் முதல் தெலுங்கு வருஷ பிறப்பிலிருந்தே ஜெயவருஷம் வந்துவிடும். சூரிய சஞ்சார முறைப்படி தமிழ் வருடப் பிறப்பு 15-20 நாட்கள் கூட தள்ளி வரும். இந்த சூழலில் பெயர் சூட்டம் பற்றிய ஆலோசனையில் ஜெய என்கிற பெயர் நினைவில் நின்றது. ஜெய ஆண்டுக்கு மற்றொரு சிறப்பு உண்டு. ஸ்ரீ மகா பெரியவர்கள் பிறந்த ஆண்டு அது. ஆகவே ஜெய என்கிற பெயரை முன்வைத்து எனக்கு ஜெயேந்திர சரஸ்வதி என்ற பெயர் சூட்டி ஸ்ரீமடத்தின் 69வது பீடாதிபதியாக செய்துவிட்டார்கள். அடுத்த ஆண்டு தெலுங்கு வருஷ பிறப்பு ஸ்ரீராமநவமியை விசேஷமாக கொண்டாடுவார்கள். 10 நாட்கள் வேள்விகள் நடத்தி பூஜை செய்து ஸ்ரீராம பட்டாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறும். ஸ்ரீமடத்திலும் விசேஷ பூஜை நடைபெற்றது. தற்போதுள்ள பெரிய காஞ்சி மடத்திலேயே ஸ்ரீராமநவமி விழாவின் போது பட்டாபிஷேக தினத்தன்று ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் செய்கிற இடத்திலேயே என்னையும் உட்கார வைத்தார்கள். அந்த ஜலம் விழும் இடத்திலேயே நானும் உட்கார்ந்திருந்தேன். பெரிய சுவாமிகள் தன் கையினாலேயே ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் செய்கிற போது அடியேன் அங்கே உட்கார்த்தி வைக்கப்பட்டு அந்த அபிஷேக ஜலம் என் தலையில் விழும்படியாக செய்தார்கள். ஆச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீராம பட்டாபிஷேக ஜலத்தை என்றைக்கு தன் கருணையால் என் தலை மீது விழச் செய்தார்களோ அன்றைக்கே ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாக என்னையும் ஆக்கிவிட்டார்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து 10-15 தினங்களுக்குள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் செய்த கையோடு பெரியவர்கள் தன் திருக்கரங்களால் எனக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து அன்று மாலையே காஞ்சியின் 4 ராஜ வீதிகளிலும் என்னை ஊர்வலமாக வர செய்தார்கள். இதற்கு பட்டின பிரவேசம் என்று சொல்லுவார்கள்.
அதாவது நான் வந்த 15 நாட்களுக்குள்ளேயே ஸ்ரீமடத்தின் முழு பொறுப்பையும் எனக்கு கொடுத்து விட்டார்கள். காஞ்சிபுரம் நகரப் பகுதியில் இருப்பதாலும் நிறைய கூட்டம் சேருகிறது என்பதாலும் பக்கத்தில் பாலாற்றங்கரை அருகே ஒரிக்கை என்ற கிராமத்தில் பெரிய கொட்டகை நிர்மாணித்து பிரத்யேகமாக 2 வீடுகளையும் அமர்த்தி அங்கேயே பூஜை செய்யவும் நான் மேற்கொண்டு படிக்க வேண்டிய பாடங்களுக்கும் மகா சுவாமிகள் ஏற்பாடு செய்து விட்டார்கள். அந்த சமயத்தில்தான் பெரியவர்களுக்கு 60 பிராயம் பூர்த்தியானது. சஷ்டியப்த பூர்த்தி என்று அதை சொல்லுவார்கள். அந்த சஷ்டியப்த பூர்த்தியை பெரியவர்களுக்கு செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் சந்நியாசியாக இருந்தாலும் இந்த 60 ஆண்டு நிறைவு விழாவை விசேஷ முறையில் வேள்விகள் நடத்தி வேத விற்பன்னர்கள் முன்னிலையில் ஒரு புனிதமான நிகழ்ச்சியாக கொண்டாடினோம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தன்று என் தலையிலே அவர்கள் புனித நீரை விட்டார்கள். அவர்களுடைய சஷ்டியப்த பூர்த்தி விழாவின் போது எல்லா கலசங்களையும் வைத்து பூஜை பண்ணி ஹோமங்கள் செய்து அந்த புனித நீரை அவர்களுக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்படி அவர்களின் 60ஆம் ஆண்டு விழாவை ஒரு வைபவமாக கொண்டாடினோம். அன்று முதல் அவரோடு இணைந்து பாடம் படிப்பது, பூஜை செய்வது, மடத்தை நிர்வாகம் செய்வது போன்ற எல்லா விஷயங்களிலும் கூடவே இருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். 1970ஆம் ஆண்டு வரை அவர்கள் கூடவே இருந்து ராத்திரி வரை எல்லாம் செய்திருக்கிறேன். 1970ஆம் ஆண்டு முதல் அவர் கொஞ்சம் தனிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கோயில்களிலே அல்லது குளத்தங்கரைகளிலோ ஆசிரமம் அமைத்து கொண்டு இருந்தார்கள். 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரம் என 1980 ஆண்டு வரை கொஞ்சம் தனியாகவே யாத்திரை செய்தார்கள். 1980ஆம் ஆண்டு சதாராவில் நான் அவர்களை பார்த்தபோது, தங்களுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, இனி யாத்திரையெல்லாம் செய்ய வேண்டாம், திரும்பி வந்து விடுங்கள் என்று அவர்களிடம் பிரார்த்தித்து கொண்டேன். அதன்படி அவர்களும் 83ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தை வந்து அடைந்தார்கள். So now let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து Spotify செயலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். Welcome news after the break. அதற்குள் நான் தனியாக இருந்து மடத்தினுடைய பூஜைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டியது சிரமமாக இருந்தது. அதனால் பெரியவர்களின் அனுமதியோடு பால பெரியவர்களுக்கு 1983 மே மாதம் 29ஆம் தேதி ஞாயிறு அன்று காலை 5:30 மணிக்கு காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்குளத்தில் சந்நியாச தீட்சை அளித்து ஸ்ரீ காமகோடி பீடத்தின்
70வது அதிபராக பட்டம் சூட்டினேன். பாலப்பெரியவரையும் சிஷ்யராக்கி கூட வைத்து கொண்டு கர்னூல் சென்று 3 பேரும் அங்கே தங்கி வியாச பூஜை செய்து சாதுர்மாச விரத அனுஷ்டானம் செய்தோம். பிறகு அங்கிருந்து பெரியவர்களையும் அழைத்து கொண்டு 83ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம். அப்போது முதல் அவர் ஸ்ரீமடத்திலேயே தங்கி எல்லோருக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருந்தார்கள். மற்ற மடங்களுடைய பீடாதிபதிகளுக்கும் பெரியவர்களுடைய நிலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. வெறும் பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு பீடாதிபதியாக இருந்து ஆசீர்வாதம் செய்வது மட்டும் அல்லாமல், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனை சுகதுக்கங்கள் இருந்தாலும் அவற்றிலும் பங்கு கொண்டு அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு பெருமை பெரியவர்களுக்கு உண்டு. ஆகவேதான் இன்றைக்கு கூட பலரும் அவர் மறைவையொட்டி விம்மி அழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை இழந்துவிட்ட நிலையிலேயே அவர்களெல்லாம் வருத்தப்படுகிறார்கள். பொதுவான ஒரு பீடாதிபதியாக இருந்திருந்தால் சாமானியமாக இருந்திருக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆயிரக்கணக்கானவர் வாழ்க்கையிலே அவர் ஊன்றி போயிருந்த காரணத்தால் அத்தனை பேருக்கும் மனதில் பாதிப்பு ஏற்பட்டதனால் இது ஒரு நாடு தழுவிய துக்கமாக இருக்கிறது. இது எந்த பீடாதிபதிக்கும் இல்லாத தனி சிறப்பாகும். அந்த பழக்கங்கள் எல்லாம் அவர்களோடு கூடவே இருந்து வந்ததால் என்னிடமும் படிந்து விட்டது. நானும் பொதுமக்களோடு இணைந்து பழகி கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், பின்தங்கியவர்கள் ஆகியோர் துயருறும் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்ய ஆர்வமும் ஊக்கமும் ஏற்பட்டன. அதற்கு வழிகாட்டியாக விளங்கியவர் பெரியவர்கள்தான். ஆகவே அந்த வழியிலே நின்று அதை வளர்த்து கொண்டவன் என்ற முறையில் நான் இருந்து பணியாற்றி வருகிறேன். அவர்கள் எது செய்தாலும் அவர்களின் சங்கல்பம் என்பார்கள். சங்கல்பம் அதாவது மனதில் நினைப்பதை இச்சாசக்தி என்பார்கள். அதுபோல் இச்சாசக்தியாக சங்கல்பமூர்த்தியாக விளங்கினார்கள். நான் கிரியாசக்தியாக அதை செயல்படுத்தும் சக்தியாக இருந்து காட்டினேன். இதுதான் எங்கள் 2 பேருக்கும் உள்ள நிலை. அப்படி வெறும் பீடாதிபதியாக இருப்பது என்று மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்காகவே, ஜனங்களுக்காகவே, தர்மத்திற்காகவே, ஆஸ்திகத்திற்காகவே, ஆன்மீகத்திற்காகவே, அதை வளர்ப்பதற்காகவே ஏற்பட்டது இந்த பீடம். அந்த வகையிலே அவர்கள் போட்ட விதை, அவர்கள் வளர்த்த செடி இந்த மரமாக வளர்வதற்கு நான் உறுதுணையாக இருந்து இந்த பணிகளை செய்து வருகிறேன். So Nayas, let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. வெல்கம் நேயர்ஸ் ஆஃப்டர் தி பிரேக். இந்த மரமானது காயாக காய்த்து பழமாக கனிவதற்கு வந்து கொண்டிருக்கும் வேளையிலே திடீரென்று அவர் உடல் மறைந்தது. லட்சக்கணக்கானவர்கள் பாதிப்படைந்தது ஒரு புறம் இருக்க, எனது சொந்த முறையில் அவர்கள்
இருக்கிறார்கள் என்ற பலத்திலேயே நான் பல பணிகளை செய்கிறேன். அவர்களை நினைத்ததை எல்லாம் என்னால் செய்ய முடிகிறது. ஆகவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சுகதுக்கங்கள் வந்தாலும் அவற்றையும் போக்குவதற்கு முயற்சி எடுப்பது என்பதுதான் இந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு விசேஷம். எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பீடாதிபதியாக இல்லை. பல பீடாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மகான்களாகவும் இல்லை. பலர் மகான்களாகவும் இருந்திருக்கிறார்கள், பீடாதிபதிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் துயரங்களை துடைத்தெறிந்து மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பங்கு கொண்டு அவர்களை மேம்படுத்தி கொடுத்தது குறைவு. நம்முடைய பெரியவர்கள்தான் மடாதிபதியாகவும் இருந்து மகாத்மாகவும் இருந்து தனி மனிதர்கள் வாழ்க்கையிலும் ஓர் உயர்ந்த நிலையை உண்டாக்கியவர். அந்த பாரம்பரியத்தை காத்து வர நாங்களும் அதே முயற்சி எடுத்து அதே முறையை வளர்த்து வருகிறோம். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய சம்பிரதாயத்தையும் நம்முடைய நிலையையும் மறவாமல், எப்படி அனாதியாக ஒரு கடவுள் இருக்கிறாரோ, பாரம்பரியமாக ஒரு கடவுள் இருக்கிறாரோ, அதேபோல் பாரம்பரியமான ஒரு பீடம் உண்டு. பாரம்பரியமாக பீடாதிபதிகள் வருகிறார்கள் என்ற உணர்வோடு நாமெல்லாம் குரு அனுகிரகத்தில் மூலமாக நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நேயர்ஸ், இதுவரை புதுப்பிரிவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் மகாபிரிவாளர் தரிசனம் பண்ண அனுபவத்தை பற்றி டீட்டெயிலில் சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணினோம். இதே மாதிரி பாலப்பிரியவா ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் மகாபிரிவாளர் தரிசனம் பண்ணி அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கா. இதை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தபோவாணி. நிகழ்ச்சியை கேட்டதற்கு மிக்க நன்றி. விடை பெறுவது உமா அனந்த். வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். India's first internet radio by senior citizens. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு.